வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: குஜராத், ராஜஸ்தான், மேலும் உத்தரப்பிரதேசம் இந்த இடங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் வரக்கூடிய நாட்களில் ஜூலை 13ஆம் தேதி முதல் வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு வங்கக்கடலில் இறங்கி சற்று தீவிரமடைந்து ஒடிசா, ஆந்திரா இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து ஜூலை 17ஆம் தேதி வரை சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வும் சற்று தீவிரமடைந்து ஜூலை 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஒடிசா அருகே நிலை கொண்டு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வருகிற ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு 14, 15, 16 தேதிகள் படிப்படியாக தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்புள்ளது. மேலும் உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி லேசான சாரல் மழை, தூறல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலமழை இன்று ஜூலை 12ஆம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 13ஆம் தேதி வெப்பச்சலமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஜூலை 14, 15 தேதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலமழை படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 14ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலமழை படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 12 வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியிலும் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு பகுதியை பொறுத்தவரை லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மழையாகவும், சங்கரன்கோவில் கிழக்கு பகுதி, வடக்கு பகுதி ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே வெப்பச்சலமழை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரலோ தூறலோ கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி ஆங்காங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, வெப்பச்சலமழை ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் அதிகரித்து வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, வேதாரண்யம் இந்த இடங்களுக்கும் இன்று மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் நள்ளிரவிலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களிலும். மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு, வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, மேட்டுப்பாளையம், அன்னூர் இந்த இடங்களுக்கெல்லாம், பல்லடம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு, வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு பெரும்பாலும் லேசான சாரலோ தூறலோ மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் தாராபுரத்துக்கு இன்று லேசான மிதமான மழையாக வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டைக்கு தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஒரு பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர்,
காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு, தாம்பரம், மதுராந்தகம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த இடங்கள்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தமிழகத்தில் காற்று பகுதிக்கும் சற்று முன்னேற வாய்ப்புள்ளது. காற்று பகுதி குறைவான பகுதியை ஒதுக்கி மற்ற கிழக்கு பகுதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவு, வெப்பச்சலன மழை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் ஜூலை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளை ஜூலை 13ஆம் தேதி சற்று வெப்பச்சலன மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே தென் மாவட்ட கடல் ஓரங்கள் ஒரு சில இடங்கள், டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள், மத்திய மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஜூலை 13ஆம் தேதி. ஜூலை 14, 15 தேதிகள் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை இன்று ஜூலை 12 விட ஜூலை 13 சற்று கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 13 விட ஜூலை 14, ஜூலை 15 மாலையிலிருந்து தீவிரமடையும். ஜூலை 15ஆம் தேதி மாலையிலிருந்து ஒரு தொடர் மழையாக விட்டு சாரல் மழை, மிதமான மழை, சற்று கனமழை என்று கணவாய் பகுதிகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்கள் வரை முன்னேறி லேசான தூறலோ சாரலோ கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் 16ஆம் தேதி திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், மேலும் கிணத்துக்கடவு, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், திண்டுக்கல் சுற்று வட்டாரங்கள், வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி, திருப்பூர், சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக ஜூலை 16ஆம் தேதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விட்டு லேசான சாரல் மழை, தூறல் மழை, மிதமான முதல் சற்று கனமழை என்று மாறி அமைந்து கொண்டிருக்கும். ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 16, 17, 18 தேதிகளில் சற்று தீவிரமடைந்திருந்தாலும் ஜூலை 19ஆம் தேதி வரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து சற்று தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு தீவிரமடைந்திருந்தாலும் ஜூலை 15, 16 தேதிகளில் சற்று தீவிரமடையும். ஜூலை 17ஆம் தேதி சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மீண்டும் ஜூலை 18, 19 தேதிகளில் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 20, 21 தேதிகளில் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் ஒரு பொள்ளாச்சி கணவாய் பகுதி, மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதி, ஆரல்வாய் மலி கணவாய் பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விட்டு சாரல் மழை, தூறல் மழை, மிதமான மழை என்று கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு கணவாய் பகுதியை விட வடக்கு கணவாய் பகுதி, பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மாவட்டங்கள் வரை முன்னேறி லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கே செல்ல படிப்படியாக மழைப்பொழிவு சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரிக்கு வருகிற நாட்களில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் இன்று வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைவாகவும் வெப்பச்சலன மழை பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், புத்தளம், முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு அங்கங்கே மழை கிடைத்தாலும் தெற்கு மாகாணங்களுக்கும் சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு, பனாமா, ஹம்மந்தோட்டா கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தம்புள்ளை, கண்டி கிழக்கு பகுதியும் சற்று வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை சற்று இன்று தீவிரம் குறைந்த லேசான மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்தினபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை நாளை ஜூலை 13ஆம் தேதி சற்று வெப்பச்சலன மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே வடக்குள்ள மாகாணங்கள், கிழக்குள்ள மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு பகுதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 14, 15 ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஜூலை
13, 14, 15, 16, 17ஆம் தேதி வரை இலங்கையில் மேற்கு பகுதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை பொறுத்தவரை ஜூலை 12ஆம் தேதியை விட 13ஆம் தேதி 14ஆம் தேதி சற்று பரப்பில் குறைய வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஜூலை 18ஆம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் குறைவான பொழிவு பெறும் இடம் என்பது பெரும்பாலும் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் குறைவான மழையை பெற வாய்ப்புள்ளது. கூடுதலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்தினபுரி, ஹம்மந்தோட்ட, சிலாபம் இந்த இடங்கள்லாம் கூடுதலான மழைப்பொழிவு வருகிற நாட்களில் அதிக மழை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:06. மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6:43. வளர்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சில மாவட்டங்களை அறிவிக்க மறந்திருந்தாலும் இன்று தமிழகத்தில் காற்று பகுதியை மட்டும் தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது. சேலம், கரூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.